டொட்டோடை இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சியோலோட டி நகர். ஏன் டி நகர்னு சொல்கிறேன்னா காரணம் இருக்குது. என்ன காரணம்னா இந்த மார்க்கெட்டோட பேர் வந்து டாங்மியோன் மார்க்கெட். ஏன் டி நகர்னு சொன்னேன்னா இங்கே இருக்கிற பொருள் எல்லாமே ரொம்ப லோக்கல் லெவலில் அடிமாட்டு விலைக்கு நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஸோ சியோல் இஸ் மென் ஃபார் லக்ஸரி அப்படிங்கிற ஸ்லாங்கை அடித்து உடைக்கிற மார்க்கெட் இது. இங்கே பாலிஷ்க்கு ஷூ போடுற அங்கிள்லேருந்து ஷூக்கு பாலிஷ் போடுற அங்கிள்லேருந்து பழைய ஓட்ட உடசல் கம்ப்யூட்ரு, டேபு, பேட்ரி எல்லாத்தையும் செகண்ட் ஹேண்டில் நீங்கள் வாங்கலாம். ஆனால் வாங்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக வாங்குங்க. எல்லாமே பழசு தான், எதுவுமே புதுசு கிடையாது. நீங்கள் வாங்கும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்கணும். This one how much? 1000. 10,000. ஆக்சுவலாக அந்த கேப் வாங்கலான்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அவர்கிட்ட கேட்டேன் எவ்வளோ அப்படின்ட்டு. 10,000 வான்னாரு. 10,000 வான்னா 600 வரும். நான் அவர்கிட்ட 1000 வானான்னு கேட்டேன். 1000 வான்னா 100 150 ரூபாவில் வந்து நிற்கும். 5,000. நான் 5,000 கேட்டேன். 5,000னா 300 வரும் நம்ம ஊருக்கு. அவர் சாவகாசமே வேணாம் வைடா அப்படின்ட்டு. இப்படி தான் ஊர் விட்டு ஊர் வந்து அசிங்கப்படுறதெல்லாம் நமக்கு சாதாரணமாக ஆயிடுச்சு. சரி, கேப்பு தான் வாங்க முடியல, இந்த கடையில் ஜர்க்கினாவது வாங்குவோன்ட்டு வந்தேன். வாங்கிட்டேன். 65,000 வாங்கினாங்க. 30,000 வாங்கினேன். 40,000 கொடுன்னாங்க. 30,000 எதுவுமே ஓடலைன்னாங்க. ஐயா நானே ஒரு பெரிய பிச்சைக்காரன் அப்படின்னேன். போய் தரேன்னு கொடுத்துட்டாங்க. சியோலுக்கு யாராவது வந்தீங்கன்னா நான் நம்ம அண்ணன் கடையில் வந்து ட்ரெஸ்ஸை வாங்கிக்கோங்க. நெகோஷியேட் பண்ணிங்கன்னா அண்ணன் ஏற்றுக்குவார். ஸோ 10,000 ஓகே. 10,000 என்ன சம்பவம்னா அந்த கண்ணாடி அவர் வந்து 35,000 வாங்கினார். நான் 10,000 வான்னு கொடுங்க உடனே எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஆசை வார்த்தை நம்பிக்கை வார்த்தைலாம் சொன்னேன். சரி தரமாட்டாருன்னு நினச்சிட்டு சொன்னேன். கடைசியில் இந்த 10,000 வானுக்கு எடுத்துக்க அப்படின்ட்டாரு. சரி நீ எடுத்து கண்ணில் போடுறேன், அது கண்ணில் கண்ணாம்னான்னு குத்துது. ஏன்டா இதை இவர்கிட்ட பேரம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி இது எப்படி தள்ளுறது அப்படின்னு நான் யோசிக்கிட்டே நின்றுட்டு இருந்தேன். ஸ்மால் லார்ஜ் அவ்வளோதான், அவரே கடுப்பாகி வச்சுட்டார். ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரீட் மார்க்கெட்லாம் ஒரு 5-6 மணிக்குள்ளே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த லாஸ்ட் மினிட்ல நீங்கள் போய் இறங்கி நெகோஷியேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. யாரும் தரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க.